டாக்டர், கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பெட் வெட்டிங் ஆர் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தா அது சீரியஸான ப்ராப்ளமா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பெட் வெட்டிங்னா நம்ம குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போது பெட்ல யூரின் போகிறது தான் பெட் வெட்டிங் சொல்லுவோம். இந்த பெட் வெட்டிங் வந்து குழந்தைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீரியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. யூஸ்வலாக இந்த யூரின் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் வந்து இந்த ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ளே தான் அது டெவலப் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ யாருக்கு நம்ம அதை சீரியஸாக பார்க்கணும், யாருக்கு நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 வயசு 6 வயசுக்கு மேலேயும் கண்டினியூ ஆகுது பெட் வெட்டிங்கு. இல்லை அவங்க இப்போ பையனுக்கு 2 வயசு இப்போ வரைக்கும் அவன் வந்து பெட் வெட் பண்ணவே இல்லை சார், இப்போதான் பெட் வெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னாலோ, இல்லை காலையிலையும் பெட் வெட் பண்ணுறான் அப்படின்னாலோ, இல்லை அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, அடிக்கடி யூரின் போகும்போது எரிச்சல் வருது, இல்லை யூரின் போகும்போது அழுகுறாங்க, இல்லை யூரின் போகும்போது அந்த எரிச்சலோட காய்ச்சலும் சேர்ந்து வருது, அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு மேற்கொண்டு வேற எதுவும் தொந்தரவு இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக கிட்னியை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ காய்ச்சல் வருது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, குழந்தைங்களுக்கு பெட் வெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி குழந்தைங்களை கண்டிப்பாக ஃபர்தராக ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கேனு, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, யூரின் டெஸ்ட்லாம் எடுத்து கண்டிப்பாக ஃபர்தராக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும்.